Hi friends, welcome to Princess Creation. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத thumbnailலே பார்த்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம செய்யலாம். சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 150 ml வந்து milk எடுத்துர்க்கேன். நம்ம வந்து மில்க்ல வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்க போறோம். இதுல 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்திருக்கேன். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படினா நம்ம வந்து sugar சேர்க்கணும். சோ sugarமே வந்து உங்களுக்கு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மாவு போட போறோம். அப்பதான் வந்து milk activate ஆயிருக்கும். இப்போ நான் வந்து மாவு சேர்த்துக்கறேன். நான் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்திருக்கேன். half கப்பா சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கூடவே salt சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைய போறோம். மாவு பிசையதுக்கு முன்னாடி நான் வந்து chili flakes சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இது கூடவே garlic கூட சின்ன சின்னதா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இத நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சிரணும். அப்பதான் வந்து செட் ஆகும். சோ அதுக்குள்ள உள்ள வைக்கிற மசாலா பாத்துறலாம். ஒரு pan எடுத்துட்டு அதுல 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதா குட்டி குட்டியா நறுக்குன வெங்காயம் சேர்த்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது கூடவே சின்ன பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா ப்ரௌனிஷா ஆனதுக்கு அப்புறமா இதுல garlic paste ginger garlic paste வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அது கூடவே நம்ம chicken சேர்த்துக்கலாம். chicken வந்து மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. boneless chicken எடுத்துக்கணும். சோ சின்ன சின்னதா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்ல மிக்ஸில போட்டும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம chickenல உப்பு சேர்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், chilli powder 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இதையும் நல்லா mix பண்ணிரலாம். இது கூடவே கொஞ்சமா வந்து பால் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் chicken வந்து வேகறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்காக தான் இதுல வந்து நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டா க்ரீமியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பால் சேர்த்துறேன். சோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த ஒயிட் சாஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால இத நான் சேர்த்திருக்கேன். சோ வந்து கொஞ்சமா வந்து நெய் இல்லனா எண்ணெய் போட்டுட்டு அதுல 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டு இந்த மாதிரி mix பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லனா வந்து உங்களுக்கு கருகி போய்டும். இது மாதிரி லைட்டா வரும்போதே நீங்க பால் சேர்த்துறணும். பால் சேர்த்து நல்லா mix பண்ணினீங்க அப்படினா உங்களுக்கு ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சம் வந்து பெப்பர் இல்லனா salt கண்டிப்பா சேர்க்கணும். பெப்பர் வந்து ஆப்ஷனலா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் சேர்க்க மாட்டேன். இப்போ பாருங்க நல்லா பால் ஊத்துனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா mix பண்ணிட்டே இருந்தோம் அப்படினா உங்களுக்கு ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு அந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட், பீஸா அந்த மாதிரிலாம் செய்றோம் அப்படினா மாவு வந்து இந்த பதத்துல தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப கெட்டியா நம்ம சப்பாத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவுக்கு இருக்கிற மாதிரி இருக்க கூடாது. இது மாதிரி பண்ணோம் அப்படினா நல்லா உப்பி வரும். சோ நான் இத வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். நான் 3 பாட்ல செய்ய போறேன் அப்படிங்கறதுனால. சோ இந்த 3 பார்ட்ல எடுத்த ஒரு பார்ட்டை இதையுமே வந்து நான் 3ஆ பிரிச்சுக்க போறேன். கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா லைட்டா அப்பப்ப மாவு எடுத்துக்கோங்க, மைதா மாவு. இப்போ நான் இத 3ஆ கட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து 3 லேயரா போட போறோம். சோ அதனால வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கணும். இப்போ நான் ஒரு லேயரை எடுத்துட்டு நல்லா வந்து மாவு சப்பாத்திக்குலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். சோ இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். சோ உங்ககிட்ட எந்த பவுல் இருந்தாலும் ஓகே. கீழ வந்து நெய் இல்லனா எண்ணெய் ஏதாச்சும் தேய்ச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வரும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா போட்டுட்டு ஒயிட் சாஸ் வந்து அதுக்கு மேல நான் போடுறேன். அதுக்கு மேல நான் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ண ஆலிவ்ஸ் போட்டுருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான்.
இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயரை வந்து தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ பண்ணிட்டு வச்சுட்டோம். 3வது லேயரை வந்து இந்த மாதிரி அதை பிரித்து அதை பின்னல் மாதிரி போட்டுட்டு நம்ம அது மேலே வந்து கார்னரில் இது மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான், பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறது. நான் வந்து 3 பார்ட் எடுத்திருந்தேன். இதுவே வந்து ஒரே இதில் செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் நம்ம. இப்போ இது 3மே ரெடி ஆயிடுச்சு. 3மே ஒவ்வொரு மாதிரி செஞ்சுருந்தேன். இதை வந்து நான் ஓவனில் வந்து 20 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தேன். நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். குக்கர் மேலே வந்து விசில் வைக்காமல் அது உள்ளே வச்சு எடுக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ எடுத்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து லைட்டாக வந்து மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான இது வந்து ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.